நீங்க பீகார்ல அவங்க சொல்லக்கூடியது என்னன்னா, ஏற்கனவே பீகார்ல காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி அவர்கள் "வோட் ஷோரே" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கேம்பெயின வந்து முன்னெடுத்தார். இப்ப ஏற்கனவே இவ்வளவு சந்தேகம் வந்துருச்சு அப்படிங்கிறதால, இப்ப இதுலயும் வந்து சந்தேகம் எழதானே செய்யும். ஸோ அது வந்து இத நம்ம தவிர்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. பீகாரில் ஓட்சோரி பண்ணிட்டாங்க, அதனால் எஸ்ஐஆர் கூடாதுன்னு சொன்ன காங்கிரஸினுடைய எம்பிக்கள், எதிர்க்கட்சியினுடைய எம்பிக்கள் பார்லிமெண்ட்டுக்கு வெளியே வந்து திமுகவினுடைய உறுப்பினர்கள் உட்பட பெரிய கோஷம் போட்டாங்க. 3-4 நாட்களுக்கு சபையை நடத்த விடாமல் தடுத்தாங்க. ஆனால் பீகாரில் எஸ்ஐஆர் நடத்து ரிவிஷன் நடக்கின்ற போது அதற்கு அன்னைக்கு ஆதரவு தெரிவித்த பார்லிமெண்ட்டில் வெளியே வந்து கோஷம் போட்ட திமுக பீகாரில் நடக்கக்கூடிய எந்த விஷயத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணலை. ராகுல் காந்தி கொடுத்த குரலுக்கு பார்லிமெண்ட்டோடைய ஒரு பைக் அனுப்பிச்சிட்டு வந்துட்டாங்க. இந்த பக்கம் வரல, டாட்டா பைக் அனுப்பிச்சிட்டு. எதனால் வந்தீங்க? தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு 6-7 லட்சம் பேர் பீகார்காரங்க, வெளிமாநிலத்துக்காரங்க இருக்கிறார்கள். அவங்க வாக்காளர்களாக இருக்காங்கன்னு தெரியாது. ஒருவேளை அதை சொன்னால் அந்த வாக்கு உங்களுக்கு போயிருமோங்கிற ஒரு பயம். அதனால் நீங்கள் அதை சொல்லியிருக்கீங்க. அதனால் மௌனம் காத்தீர்கள். இப்போது மௌனம் கலைந்ததற்கு காரணம் நீங்கள் உங்களுடைய முக்கியமான தொகுதிகளில் செய்திருக்கிற ஓட் அடிஷன், ஓட் சோரி நீங்கள் பண்ணியிருக்கிறத மக்களுக்கு தெரிந்திருங்கிற பயத்தில் சொல்கிறீர்கள். அதனால் இதில் வந்து கான்ட்ரடிக்ஷன் வந்து அப்போசிஷனில் தான். பேசுவதற்கு நல்ல ஸ்ட்ராங்கான தலைப்பு கிடைக்காதனால அவர்களே ஏமாற்றி கொள்கிறார்.